அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான தனது பேச்சுக்கு அமைச்சர் துரைமுருகன் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் குறித்து தன்னுடைய பேச்சு வருத்தம் தெரிவிப்பதாக இருந்தால் அதற்கு வருந்துவதாக துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமான இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரோடு பேசலாம். கோகுல், இப்போ திமுக தற்போது மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கைக்கு பிறகு அமைச்சர் துரைமுருகன் தன்னுடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதை எப்படி நம்ம பார்க்க வேண்டும்? மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியதற்காக திமுகவுடைய பொதுச் செயலர் துரைமுருகன் தற்போது வருத்தம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இயற்கையிலேயே உடலில் ஏற்பட்ட குறைபாடு உடையவர்களை அவர் அறுவருக்கும் பெயர் கொண்டு அவர்களை அழைத்து வந்ததை கலைஞர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரிட்டு அழைத்ததாகவும் அதையே நாங்களும் பின்பற்றி வருகிறோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கார். அப்படிப்பட்ட நானே ஒரு பொதுக்கூட்டத்துல பேச்சின் வேகத்தில் மாற்றுத்திறனாளிகளை பழைய பெயரை கொண்டு உச்சரித்து விட்டேன் என்றும் அதை உடனடியாக திமுக தலைவர் தன்னுடைய கவனத்தில் கொண்டு வந்த போது தான் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் உள்ளம் புண்பட்டிருக்கும், அதற்காக என்னுடைய நிபந்தனையற்ற வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக தலைவர் அவர்கள் எந்த அளவிற்கு வருந்திருப்பார் என்பது எனக்கும் தெரியும் என்றும் அவருக்கும் என் வருத்தத்தை தெரிவித்து இனி இத்தகைய நிகழாது என்று உறுதியளிப்பதாக திமுகவுடைய பொதுச் செயலர் துரைமுருகன் தன்னுடைய அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கார். சில தினங்களுக்கு முன்பு மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியது போது அந்த பேச்சு என்பது ஒரு சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது. உடனடியாக திமுக தலைவர் இதை அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் துரைமுருகன் தற்போது தன்னுடைய அறிக்கை வாயிலாக இந்த வருத்தத்தை தெரிவித்திருக்கார். இதன் மூலம் திமுகவில் எத்தகைய உயர் பொறுப்பில் இருந்தாலும் இனிமேல் கவனமாக பேச வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை திமுக தலைவர் ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் விடுத்திருக்கார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஏனென்றால் தற்பொழுது கட்சி பதவி திமுகவுடைய துணை பொதுச் செயலர் பொன்முடியுடைய கட்சி பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. தலைவருக்கு அடுத்த பதவியாக இருக்கக்கூடிய பொதுச் செயலர் பதவியில் இருக்கக்கூடிய துரைமுருகன் தன்னுடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார். தலைவரே இந்த பேச்சை தன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்த போது தான் உண்மையிலேயே வருத்தப்படுவதாகவும் இனிமேல் இது போன்று தவறு நிகழாது என்ற ஒரு இதையும் சுட்டிக்காட்டியிருக்கார். திமுகவில் யாராக இருந்தாலும் இனிமேல் பேசும்போது இது போன்ற கண்ணியத்தோடும் அதே போல எந்தவித ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சையும் பேசக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையை திமுக தலைவர் இதன் மூலம் விடுத்திருக்கார் என்பதுதான் நமக்கு உணர்த்துகிறது. கோகுல், வழக்கமாக இது போன்று நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது அது சார்ந்த அறிவிப்புகள் வரக்கூடியது நம்ம செய்தி ஆசிரியர் குறிப்பிட்ட மாதிரி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் பெயரில் வரும். ஆனா கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நடவடிக்கை எடுத்து மாற்றங்களை அறிவித்திருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பொதுச் செயலாளர் தரப்பிலிருந்து ஒரு வருத்தம் அப்படிங்கிறது கட்சிக்குள்ள முதலமைச்சரினுடைய அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது நீட்சியாக இருக்கிறதா? நிச்சயமாக திமுக தலைவர் தொடர்ந்து பேசும்போது ஒவ்வொரு கூட்டத்திலையும் திமுகவுடைய நிர்வாகிகள் கவனமாக பேச வேண்டும். மக்களிடம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் இருக்கட்டும், வேறு ஏதாவது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், அதை கவனமாக கையாள வேண்டும் என்று தொடர்ந்து திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி வரக்கூடிய வகையில மூத்த நிர்வாகிகளே இது போன்று சர்ச்சைக்குரிய வகையில பேசுவது அவர் வருத்தமடைய வைத்திருப்பதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அவர் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில தற்பொழுது அடுத்த கட்டமாக அந்த நடவடிக்கையை திமுக தலைவர் கையில் எடுத்திருக்கார். திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற உயரிய பதவியில் இருக்கக்கூடிய பொன்முடியுடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் பல நேரங்கள்ல அவர் யதார்த்தமான பேச்சு என்று பேசும்போது சர்ச்சைக்குரிய வகையில சில கருத்துக்களை பேச்சுக்களை அவர் முன்வைத்தார். அந்த பேச்சுக்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் மாறி வரும்போது அந்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி வந்த நிலையில் தற்போது துரைமுருகனே தன்னுடைய தவறுக்கு வருந்தி தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கார். இதன் மூலம் திமுகவில் யாராக இருந்தாலும் சமூக வலைதளமாக இருக்கட்டும், பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், எந்தவித நிகழ்விலும் இனிமேல் இது போன்று கவனமாக பேச வேண்டும், கவனமாக தன்னுடைய பேச்சை கையாள வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை திமுக தலைவர் விடுத்திருக்கார். இது போன்று பேசினால் அவர்கள் மீது எத்தகைய நடவடிக்கையும் எடுப்பதற்கு தயாராக இருப்பதாக இந்த நடவடிக்கை என்பது நமக்கு உணர்த்துகிறது. தன்னுடைய பேச்சின் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் உள்ளம் புண்பட்டிருக்கும் என்றும் அதனால் தான் அதற்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தற்போது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை தான் உணர்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவில் பொன்முடியினுடைய அந்த நீக்கம், அதன் பிறகு பொதுச் செயலாளர் மாற்றம் குறித்த அறிவிப்பு திருச்சி சிவா துணை பொதுச் செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டது. தொடர்ந்து துரைமுருகன் தன்னுடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவிப்பது போன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றன.